அடுத்த செய்தி வந்துட்டு ChatGPT. ChatGPTயை வந்துட்டு வாரத்துக்கு பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட வந்துட்டு போயிருக்கு. இது போன வருஷம் வந்துட்டு வாரத்துக்கு வந்துட்டு வெறும் 50 கோடி பேர் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அப்படின்னா வாரத்துக்கு 70 கோடி பேர் இப்போ ChatGPT வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, மாதத்துக்கு 280 கோடி பேர் வந்துட்டு ChatGPT ஆப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ChatGPT ஆப்போட வந்துட்டு பாப்புலாரிட்டின்றாங்களே, பிரபலத்தன்மை, அது வந்துட்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்துட்டு அதிகரிச்சிருக்கு போன வருஷத்தை விட. இது எதுக்காக வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்டு வந்துட்டு இந்த மார்ச் மாதத்துல தான் வந்துட்டு இந்த ஒரு பீக் லெவலில் வந்துட்டு ChatGPT ஆப் வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. அதிக ஸ்பெசிஃபிக்காக மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த மந்த் வந்து தான் வந்துட்டு அப்கிரேடட் இமேஜ் ஜெனரேஷன் ஃபீச்சர் அப்படின்றத வந்துட்டு ChatGPT வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கிப்லி ஆர்ட் இதெல்லாம் வந்துட்டு அப்போது ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா? அது வந்துட்டு அந்த டைமிங்கில் தான். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ChatGPT வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்துட்டு 4 டைம்ஸ் பாப்புலாரிட்டி வந்துட்டு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரீச் பண்ணியிருக்கு. அப்கிரேடட் இமேஜ் ஜெனரேஷன் ஃபீச்சர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 13 கோடி பேர் வந்துட்டு அந்த இமேஜ் ஜெனரேஷன்ற ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு 70 கோடி இமேஜஸ் வந்துட்டு அவங்க இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்கிரேடட் இமேஜ் ஜெனரேஷன் ஃபீச்சர் வந்துட்டு பயன்படுத்தி. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு ChatGPT ஆப் வந்துட்டு டெய்லி பேசிஸில் வந்துட்டு பயன்படுத்துகிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா அதை எதுக்காக பயன்படுத்துகிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். சும்மா டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கா, இல்லை இமெயில் ரைட் பண்ணுறதுக்கா, இந்த மாதிரிக்கா நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, இல்லை இமேஜ் ஜென்ரேஷன், இல்லை கூகுள் சர்ச் மாதிரிக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா திடீர்னு வந்துட்டு இப்போது ஸ்பைக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஜென்ரேட்டிவ் AI வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை விட ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போயிருமோன்றது தான் நிறைய பேரோட கொஸ்டின் இருக்குது.